அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்பாக போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஏற்கனவே ஒரு முறை ஜாமீன் கோரப்பட்டிருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். ஏற்கனவே இவருடைய ஜாமீன் மனுக்களை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம், போதைப் பொருள் தடுக்கும் சிறப்பு நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் தள்ளுபடி செய்தது. இதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் ஸ்ரீகாந்த் தரப்பை பார்க்கும்போது, ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்காக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த முதல் எதிரி பிரதீப் குமார் அளித்த அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவரிடமிருந்து எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று ஸ்ரீகாந்த் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல கிருஷ்ணா தரப்பை பார்க்கும்போது போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். அப்போது கைது செய்யப்பட்டார். இந்த கைது குறித்த தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதை தவிர இந்த கைதுக்கான காரணங்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை. அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனை கூட அவர் போதைப் பொருள் பயன்படுத்த தொடர்பாக எந்த ஒரு நிரூபணம் செய்யவில்லை என்று தெரிவித்தார். எனவே இவருடைய கைது சட்டவிரோதமானது, எந்த ஒரு விதிகளும் பின்பற்றப்படவில்லை என்ற வகையில் கிருஷ்ணா தரப்பிலிருந்து வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே தொடர்பாக காவல்துறையும் ஒரு விளக்கம் அளித்தது. அதாவது இந்த கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் அந்த புழக்கம் குறித்து தெரிய வந்ததாகவும் அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் முதல் எதிரி பிரவீன்குமாரும் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல இரண்டு பேருக்கு தற்போது நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது. மேற்கொண்டு வழக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விசாரணை நடத்தப்பட உள்ளதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்கள் முடிவு நிலையில் தான் தற்போது இந்த வழக்கில் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது இரண்டு பேருக்குமே தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்து தற்போது இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் புலன் விசாரணை அதிகாரி முன்பு தினமும் 2 பேருமே ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் தற்போது இந்த ஒரு ஜாமீனும் 2 பேருக்குமே வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.